Dear student, நம்ம 7ஆம் வகுப்பு இயற்கணிதம் அல்ஜிப்ராவில் பயிற்சி 3.3 3.4 பார்க்க போகிறோம். 3.3ல் 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 6 என்ன? 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் 200 எனில் அவ்வெண்களை காண்க. இப்போ 5, 6, 7 இதெல்லாம் என்ன? அடுத்தடுத்த எண்கள். அடுத்த எண்கள். இதனுடைய இது கேட்டால் 5 + 6 டோட்டல் பார்க்கணும். இப்படி கண்டுபிடிச்சிடலாம். முன்னாடியே படிச்சிருக்கோம். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இது என்ன செய்யணும்? x + 1. 5 + 1 6 11. இந்த எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் தான் 5. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது கேட்காம அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண் தானே? ஒற்றைப்படை எண் கேட்டிருக்காங்க. இதுதான் முக்கியம். ஒற்றைப்படை என்னென்ன? இப்போ 5, 3, 5, 7, 9, 11 இதெல்லாம் என்னது? ஒற்றைப்படை எண். அதனுடைய கூட்டுத்தொகை என்ன சொல்லியிருக்காங்க? 5 + 7ன்னு வச்சுக்கிறோம், 12. இது என்னன்னு தெரியாது. அப்போ இது என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? அப்போ இது என்னது? x + 2. சரியா? 5 + 7 12ன்னு இருந்துச்சுன்னா இங்கே இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா 7 என்ன வரும்? 5 + 2ன்னா 7 வரும். x + 2னா தான் 7 வரும். ஸோ 5xனா 7 எப்படி வரும்? x + 2. ஒற்றைப்படை, அடுத்தடுத்த ஒற்றைப்படைன்னு சொன்னான். இப்போ இதுதான் இங்கே கணக்கு கொடுத்துருக்காங்க. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? கேட்டிருக்காங்க, ஒரு எண்ணின் அடுத்தடுத்த ஒற்றைப்படை நம்பர் இதனுடைய கூட்டுத்தொகை 200. அப்போ இந்த எக்ஸ் என்ன? அதாவது அந்த 2 நம்பர் எண்களை சொல்லுங்க. அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள் என்ன? இதுவும் சொல்லணும், இதுவும் சொல்லணும். இப்போ கண்டுபிடிக்குமா? இப்போ 2x + 2 = 200. 2s = 200 - 2 198. x = 198/2 99. இப்போ பார்க்குறீங்களா? இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 99 எக்ஸ் வந்து 99 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ x + 2 என்ன? 101. கூட்டுத்தொகை என்ன வரும்? இருந்துச்சா? ஸோ கொஸ்டினை படிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் 200. அடுத்தடுத்த ஒற்றைப்படைன்னா என்ன? 5, 3, 5, 7, 9 தான் ஒற்றைப்படை. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஒற்றைப்படை. அதே நேரத்தில் 2, 4, 6, 8 இப்படி போனால் இரட்டைப்படை. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3.4
5 கூடுதல் 8ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன செய்வீங்க, 3 வந்து எக்ஸ்ன்னு வச்சா அடுத்தது எப்படி வரும், இந்த 3ஓட 2 கூட்டினா தான் வரும். அப்போ 2 தான் அங்கே போடணும். இதே இது அடுத்தடுத்த நம்பர்னு சொன்னால் 1 2 3 4 5னா என்ன ஆகும், என்ன செய்யணும், 3 + 4 = 7ன்னு வைக்கிறோம். ஏன் இது எக்ஸ்ன்னு வச்சா என்ன செய்யணும், இந்த x + 1 தான் வைக்கணும். x + 1, அது 3 + 1 தானே 4 வரும். அடுத்தடுத்த நம்பர்னு சொன்னால் x + 1 வரும். அடுத்தடுத்த ஒற்றைப்படைன்னு சொன்னால் என்ன வரும், x + 2 வரும். அடுத்தடுத்த இரட்டைப்படைன்னு வந்தாலும் அதே தான். இங்கே பாருங்கள், எக்ஸு இது என்ன வரும், x + 2னா தான் வரும். ஸோ அடுத்தடுத்த இரட்டைப்படைனாலும் அதுதான். புரியுதா இந்த கணக்கு? அப்போ இது 2 நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க, 99 101 தான் அந்த 2 எண்கள். சரியா, புரிஞ்சுல? அதனால் இதில் கணக்கு வாசிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அடுத்தடுத்த நம்பரா, அடுத்தடுத்த ஒற்றைப்படை நம்பரா, அடுத்தடுத்த இரட்டைப்படை நம்பரா என்பதை வச்சுக்கணும். 7வது கணக்கு, வாடகை மகிழுந்தின் வாடகை கட்டணம் முதல் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு குறைந்தபட்ச கட்டணம் 100 ரூபா. முதல் 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபா கட்டணம். ஓகே, 5 கிலோமீட்டருக்கு மிகும் தொகைக்கு 5 கிலோமீட்டருக்கு மிகும் தொலைக்கு 1 கிலோமீட்டருக்கு ரூபாய் 16. 1 கிலோமீட்டருக்கு 16 எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் தனது பயணத்திற்காக வழங்கிய மொத்த தொகையை 740 எனில் அவர் பயணித்த தொலைவை காண்க. எவ்வளவு தூரம் பயணித்திருக்கார், அவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு, 740 ரூபா கொடுத்துருக்காரு. 740 ரூபா கொடுத்துருந்தா அவர் எவ்வளோ தூரம் பயணிச்சிருப்பார். இப்போ பாருங்கள், மொதல் 5 கிலோமீட்டர் நம்ம எடுத்துருவோம், வேண்டாம், ஏன்னா அது ஃபிக்ஸடு. அதனால் 5 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபா கொடுத்துருக்கார். அப்போ மீதி 640 கிலோமீட்டர், 640 ரூபா எது கொடுத்துருப்பாரு, கிரேட்டர் தென் 5 கிலோமீட்டர். மொதல் 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபான்னு கொடுத்துட்டாங்க கணக்கிலே. 5 கிலோமீட்டருக்கு மேலே போனதுக்கு 640 ரூபா கொடுத்தாருன்னா அவர் எவ்வளோ தூரம் பயணிச்சிருப்பார், அதுக்கு ரேட்டு கொடுத்துட்டாங்க. 5 கிலோமீட்டருக்கு மேலே உள்ளதுக்கு ரேட் எவ்வளோ, 16 ரூபா. 1 கிலோமீட்டருக்கு 16 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு தெரியாது, 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபா கணக்கில் கொடுத்துட்டாங்க. மீதி 640 ரூபாய்க்கு எத்தனை கிலோமீட்டர் போயிருக்காரு, எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லும்போது இது கிலோமீட்டர், எக்ஸ் கிலோமீட்டர். ஏன்னா 16 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கணக்கு போட்டுடலாமா? இது எப்படி போடுறது, எப்படி போடுறதுன்னா இங்கே போடுவோம், எக்ஸ் கிலோமீட்டர் இன்ட்டு 16 ரூபா விட்டு 640 ரூபா. சரியா? அப்போ எக்ஸுக்கு இஸ் ஈக்குவல் டு 640 / 16. இது மல்டிப்ளியாக இருக்கிறது டிவிஷனாக மாறி இருக்குது. இப்போ 40 கிலோமீட்டர். சரியா? 40 கிலோமீட்டர் அவர் பயணித்த தூரம் இல்லை, ஒரு பகுதி 40 கிலோமீட்டர். ஆனால் அந்த 5 கிலோமீட்டர் சேர்த்துருக்கலாம், 640 ரூபாய்க்கு 40 கிலோமீட்டர் போயிருக்காரு. ஆனால் இந்த 100 ரூபாய்க்கு 5 கிலோமீட்டர் போயிருக்காருல, அதையும் சேர்த்துக்கிடணும். அப்போ மொத்த இது கிரேட்டர் தென் 5 கிலோமீட்டருக்கு மேலே போனது இதுதான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 40. மொத்த தூரம் பயணித்தது 40. 640க்கு 40, 100க்கு 5 இருக்குல்ல, அந்த 5ஐயும் சேர்த்தா 45 கிலோமீட்டர் பயணிச்சிருக்கார்.
புரியுதா? 5 கிலோமீட்டர் என்னன்னு கொடுத்துட்டாங்க. 5 கிலோமீட்டருக்கு மேலே போகிறதுக்கு 16 ரூபாய்க்கு பர் கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நம்ம அதுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாரு? 640 ரூபா. அப்போ தானே மொத்தம் 740 ரூபா வரும். அந்த 640 ரூபாய்க்கு 16 ரூபா மீறி எத்தனை கிலோமீட்டர் போனாருன்னு கேட்குறாங்க. அது தெரியாது எக்ஸ் வச்சுக்கிட்டோம். எக்ஸ் இன்ட்டு 16 = 614 போட்டு 40 கிலோமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து பாருங்க 5 கிலோமீட்டருக்கு 100, 40 கிலோமீட்டருக்கு எவ்வளோ? 640. அப்போ 740 ரூபாய்க்கு எத்தனை கிலோமீட்டர் போயிருக்காரு? 45 கிலோமீட்டர் போயிருக்காரு. சரியா? 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபா கொடுத்துருக்காரு. 640 ரூபா மீதி 40 கிலோமீட்டர் கொடுத்துருக்காரு. இந்த ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ 45 கிலோமீட்டருக்கு 740 ரூபா கொடுத்துருக்காரு. கணக்கு ஈஸியா? இப்படி தான் ஒவ்வொரு கணக்கையும் எழுதி புரிஞ்சு செய்யணும். புரிஞ்சு செஞ்சால் எல்லா கணக்கும் ஈஸி. அடுத்து வருது கொள்குறி வகை. கொள்குறினா என்ன? அப்ஜெக்டிவ் டைப். கொள்குறினா என்ன? அப்ஜெக்டிவ் டைப். என்ன கேட்டிருக்காங்க? 3, 6, 9, 12 என்னும் எண் அமைப்பின் பொது வடிவம் என்ன? 3, 6, 9, 12 இவற்றின் பொது வடிவம் என்ன? இப்போ வடிவம் வந்து ஜென்ரலாக எக்ஸ்ன்னு சொல்லலாம். வடிவம் என்னன்னா தெரியாது. ஆனால் எண்கள் கொடுத்துருந்தா அதுக்கு எண்ணுன்னு சொல்லுவாங்க. சரியா? எண் என்பது என்ன? 1, 2, 3, 4 என்பது தான் எண். சரியா? இப்போ இங்கே என்ன பொதுவானது? என்ன? 3 × 1 போடலாமா? 3 வந்துடுமா? 3 × 2 போட்டால் 6 வருமா? 3 × 3 போட்டால் 9 வந்துடுமா? 3 × 4 போட்டால் 12 வந்துடுமா? அப்போ இது பொதுவானது என்னது? 3 × 1, 2, 3, 4னா எண் போடணும். அப்போ இதனுடைய 3n. 3n தான் கரெக்டு. 3n இதில் வருது. 3 என்பது 3. இதுதான் கரெக்ட். சரியா? 1வது கணக்கு. கொள்குறி வினாக்கள்ல 8வது. இது 8வது வினா. 8வது வினா வந்து 3, 6, 9, 12. அடுத்து 9. 9வது வினா என்ன சொல்றாங்க? 3x + 5 = x + 9. தீர்வு. இதுக்கு தீர்வு என்ன? இதுக்கு தீர்வு காணணும். என்ன தீர்வு காணணும்? எக்ஸ் இந்த பக்கம் 3x இங்கே வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் -x மாறிடும். சரியா? 9 அப்படியே அங்கே இருக்குது. 5 அந்த பக்கம் போனால் -5 மாறிடும். இப்போ 2x = 4. அப்போ எக்ஸ் என்பது என்ன? 2. 2 இதில் வருது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2 தான் வருது. அதுதான் கரெக்ட். 2 செலக்ட் பண்ணணும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ஜெக்டிவ் டைப்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர். கீழே 4 கொடுத்துருப்பாங்க. அதில் எது கரெக்டுன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? 8, 9 பார்த்தாச்சா? அடுத்தது 10. 10வது கணக்கு என்ன? y + 1 = 0 என்னும் சமன்பாடு. இது ஒரு சமன்பாடு, ஈக்குவேஷன். சமன்பாடுனா என்ன? ஈக்குவேஷன். ஒய்யின் மதிப்பிற்கு ஒய்யின் m மதிப்பிற்கு உண்மையாகும். எம்மின் என்ன மதிப்பு? எம் மதிப்புனா என்ன மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ y = என்ன வரும்? -1. +1 அந்த பக்கம் போச்சுன்னா -1. அப்போ ஒய்யின் -1 என்ற மதிப்பிற்கு என்ன ஆகும்? சரியாகும்.
அப்போ அது -1 எங்கே இருக்குது? 2ல் இருக்குது. அப்போ 2 வந்து ரைட். 2 தான் சூஸ் பண்ணணும். சரியா? இது முடிஞ்சா? அப்போ அடுத்து பயிற்சி 3-4 வெரி இம்பார்ட்டன்ட் பயிற்சி. இதுதான் கடைசி பயிற்சியில் கடைசி. 3ab + 8 -3ab - 8 கழிக்க என்ன சொல்கிறாங்க? முத கணக்கு 3ab + 8 -3ab - a கழிக்கணும். கழிக்கணும் என்ன செய்யணும்? இப்படி மைனஸ் போட்டுக்கணுமா? கழிக்கிறதுக்கு. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3ab மாதிரி இருக்குமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ, சாரி 8 ப்ளஸ் 8 மாதிரி தான். இப்போ இது கூட்டினா என்ன வரும்? 8 8 16 6ab. இந்த கணக்கு முடிஞ்சா? 3ab + 8 -3ab - 8 கழிக்க என்ன கிடைக்கும்? என்ன ரிசல்ட் வரும்னா இதான் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாதிரி வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாதிரி வரும். இப்போ கூட்ட வேண்டியது தான். அதுலேயே இன்னொரு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா -3ab -8 +3ab -8 கழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? -3ab - 8 +3ab + 8 கழிக்கணும்னா மைனஸ் பண்ணியாச்சு. மைனஸ் பண்ணாங்க என்ன வரும்? -3ab வரும். இங்கே -8 வரும். கூட்டினா -16 -3abன்னு வரும். -6ab வந்துருச்சா? -3ab -3ab -6ab -8 -16 இதுதான் ரிசல்ட். இதை இம்பார்ட்டன்ட் என்ன? கழிங்கன்னு சொன்னால் மைனஸ் போட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். அடுத்த கணக்கு என்ன சொல்கிறாங்க? ரெண்டாவது கணக்கு x + 3y 2x + y x - y ஆகியவற்றை பக்கங்களாக கொண்ட முக்கோணத்தின் சுற்றளவு என்ன காண்க. முக்கோணத்தின் சுற்றளவு என்னன்னு கொடுத்துருங்க? ABC. அப்போ சுற்றளவு என்ன? a + b + c. இதுதான் முக்கோணத்தின் சுற்றளவு. இப்போ போட்டுடலாமா? இது a, இது b, இது c. ஏபிசி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சிடலாமா? முக்கோணத்தின் பக்கங்கள் இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இதனுடைய சுற்றளவு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முக்கோணத்தின் சுற்றளவு இப்போ x + 3y + 2x + y என்ன வரும்? 4y + 3x. சரியா? அப்புறம் இதை அடுத்தது கூட்ட சொல்கிறாங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? 3y + 3y. இங்கே 4x + 4x. சரியா? இது ஏ பக்கம், இது பி பக்கம். இது ரெண்டையும் கூட்டி அடுத்து சி பக்கத்தை கூட்டுறோம். எல்லாத்தையும் கூட்ட வேண்டியது தான். கூட்டினா 4x + 3y வரும். அதனால் எழுதிக்கோங்க. முக்கோணம் படம் வரைஞ்சி ABC அப்படின்னு போட்டு முக்கோணத்தின் சுற்றளவுன்னு கேட்டிருக்காங்க. பக்கங்களை கொண்டு முக்கோணம் சுற்றளவுனா என்ன? a + b + c தான் சுற்றளவு. அப்போ எல்லாத்தையும் 3ஐயும் கூட்டிட வேண்டியது. கூட்டியாச்சு. ஈஸி தானே? இதெல்லாம் அப்படியே படம் வரைஞ்சி புரிஞ்சு படித்தா
எப்பொழுதும் மறக்காது. ஈவன் பரீட்சைக்கு போனால் கூட மறக்கக்கூடாது. 3வது கணக்கு. ஓர் எண்ணின் 3 மடங்குடன் 5ஐ கூட்ட 44 கிடைக்கிறது. அந்த எண்ணை காண்க. ஓர் எண்ணின் அந்த எண் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 3 மடங்குடன் 5ஐ கூட்ட என்ன கிடைக்கும்? 44. ஒரு எண்ணின் 3 மடங்குடன் 5ஐ கூட்ட 44 கிடைக்கிறது. முடிச்சா இதை வந்து ஒழுங்காக எழுதிட்டா அப்புறம் ஆன்சர் தான். இப்போ என்ன, 3x = 44. இது போச்சுன்னா -5 மாறிடுமா? -5னா என்ன, 39. அப்போ x = 39/3. அப்போ என்ன, 1 3 13 x. இப்போ போட்டு பார்த்துருவோமா? இப்போ 3 × 13 + 5 என்னது, 39 + 5 = 44 வந்துருச்சா? இந்த ரிசல்ட்டை போட்டு பார்க்கணும். 3 × x பதிலாக 13, 5 மொத்தம் 44. இந்த எண்ணு தான் என்னன்னு தெரியலன்னு சொன்னாங்க. அந்த எண்ணை தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 13ன்னு. சரியா? இது ஈஸி தானே. ஒரு எண்ணின் 3 மடங்குடன் 5ஐ கூட்டினால் 44 கிடைக்கிறது. அவ்வளோதான். அந்த கொஸ்டினை வாசித்துட்டு ஈக்குவேஷன் மட்டும் போட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அடுத்து 5ab. எத்தனாவது கணக்கு? 4வது கணக்கு. 5ab - 3b + 2c ஐ விட 2ab + 4b - c எவ்வளவு சிறிய கோவை? 5ab - 3b + 2c ஐ விட 2ab 4b - c எவ்வளவு சிறிய கோவை? அதை விட எவ்வளவு சிறிய கோவைன்னு கேட்டிருக்காங்க. சிறிய கோவைன்னா என்ன அர்த்தம்? இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு அர்த்தம். சிறிய கோவை. இப்போ வந்து இது 25 வச்சுக்கோங்க. என்ன, இது 20. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள். இதுவும் இதுக்கும் எது சிறிய கோவை? இது ஒரு கோவை, இது பெரிய கோவை, இது அடுத்த கோவை, பெரிய கோவை, அடுத்த கோவை. இது ரெண்டுக்கும் சின்ன கோவை என்ன? 5 தான் சின்ன கோவை. சரியா? இது எப்படி வந்துச்சு? இந்த இது கண்டுபிடிங்க. இதான் இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான் என்னது, எக்ஸ். என்னன்னு கேட்கறது தான் எக்ஸ். இப்போ 25லிருந்து 20 கழிச்சா இந்த இது வந்துடுதா? அப்போ என்ன செஞ்சுருக்கீங்க, 25, இது வந்து 25ன்னு வச்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் உதாரணம். இது என்னது, உதாரணம். இந்த 25லிருந்து இந்த 20 கழிச்சாதான் என்னது கிடைக்குது, இந்த 5 கிடைக்கும். 25லிருந்து 20 கழிச்சாதான் 5. அதே மாதிரி இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த 25 இங்கே இருக்குது, 20 இங்கே இருக்குது. இதை என்ன செய்யணும், கழிக்கணுமா? கழிச்சா என்ன கிடைக்கும், இந்த ரிசல்ட் கிடைச்சிருமா? கழிக்கணும் என்ன செய்யணும், கழிக்கணும் ஒரு ஸ்டெப்பு கீழே எழுதணும். எழுதலாம், சரி எழுதாமையும் போடலாம், ஆனால் உங்களுக்காக எழுதுகிறேன். 2ab - 4b + c. கழிக்கணும் என்ன செய்யணும், உள்ள மல்டிப்ளை பண்ணணும். இங்கே மைனஸாக மாறும், ப்ளஸ் வந்து மைனஸாக மாறும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுது. 2c + 3c. இது -3b - 4b -7b. இங்கே 5ab, இங்கே -3
2b. அப்போ 3ab. இதுதான் என்னது 5. இந்த 5 கண்டுபிடிச்சோம்ல, இந்த 5 தான் இது. ஸோ இது 25. மைண்டில் வச்சுக்கோங்க. 25, 20 இதில் சின்னது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சின்னது 5. இந்த 5 எப்படி கண்டுபிடிக்கிறது? 25லேருந்து 20 கழிச்சா என்ன வரும்? 5 வரும். சரியா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தானே. பெரிய கோவை இன்னொரு கோவை கொடுத்து இதில் சிறியவை என்னன்னு கேட்டால், சிறியவை என்ன 5. இது பெருசு, ரொம்ப பெருசு, இது சின்னது. அப்போ ரொம்ப சின்னது என்ன கோவைன்னு கேட்டால் 25லேருந்து 20 கழிச்சா தான் 5 கிடைக்குது. அது மாதிரி இதுலேருந்து இதை கழிச்சிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? சின்ன கோவை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது புரிஞ்சு படித்தா பயமே கிடையாது. ஓர் எண்ணின் 6 மடங்கை 40லிருந்து கழித்தால் -8 கிடைக்கும் எனில் அந்த எண்ணை காண்க. ஒரு எண் எக்ஸ், எப்பொழுதும் தெரியாத எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுங்க. 6 மடங்கை 40லிருந்து கழித்தால், 40லிருந்து கழிக்கணும். இந்த பக்கம் கழிக்கக்கூடாது. 60லிருந்து 6x -40 என்பது தப்பு. ஏன்னா 6 மடங்கு, அந்த எண்ணின் 6 மடங்குல இருந்து 40 கழிக்கலை. 6 மடங்கை 40லிருந்து கழித்தால் வருவது என்ன? -8 கிடைக்கும் எனில் அந்த எண்ணை காண்க. போட்டலாமா? என்ன செய்யலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 40 இருக்கு, இங்கே -6 இருக்கு. 6x சொல்லிட்டு -8. இப்போ இந்த 40 அந்த பக்கம் போகும். 6x சொல்லிட்டு -8 -40. இப்போ என்ன? -48. ரெண்டு பக்கமும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 6x = 48 மாறுமா? அப்போ x = என்ன? 8. சரியா? 40 - 6x, அதாவது ஒரு எண்ணின் 6 மடங்கு கண்டுபிடிச்சு 40லிருந்து அதை கழிக்கணும். 40லிருந்து கழிக்கணும்னு போட்டிருக்காங்க. 6xலிருந்து 40 கழிக்கணும்னு சொன்னால் இது கரெக்டு. 6xலிருந்து 6 மடங்கிலிருந்து 40 கழித்தால் -8 வருதுன்னா இந்த ஃபார்முலா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 6xஐ 40லிருந்து கழிக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அதனால் படிக்கும்போது என்ன செய்யணும்? தெளிவாக 40லிருந்து கழிக்க சொல்கிறாங்களா 6xலேருந்து கழிக்க சொல்கிறாங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? 40 - 6 × 8 = என்ன? இது 42 வந்துடுதா? வச்சா என்ன வரும்? -8 வருதா? அப்படி கணக்கு புரிஞ்சு படித்தா கடகடம். இது எத்தனாவது கணக்கு? 5வது கணக்கு. இப்போ 3 நாளில் 6வது கணக்குலேருந்து வெரி இம்பார்ட்டன்ட் இது. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சதை போட்டு பாருங்கள். புரிஞ்சு படிக்கணும். திரும்ப சொல்கிறேன், புரிஞ்சு படிங்க. அப்படின்னா தான் கரெக்டாக பச்சையில் போனால் ஒரு கதை மாதிரி படிங்க. ஒவ்வொன்றையும் என்ன கதை மாதிரி படிக்கணும். அடுத்தது ஒரு 4 கணக்கு இருக்குது, அதெல்லாம் கதை மாதிரி படித்தாதான் புரியும். நான் கதை மாதிரி சொல்லித்தரேன், ஈஸியாக புரியும். பரீட்சைக்கு போனால் பயமே இல்லாமல் செய்யலாம்.